அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஓஜாவில் 40 ஹெச்பிங்க 3140 அதோட பர்லிங் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா சக்திமானில் 36 பிளேடு ரோட்டரி வந்து போட்டிருக்காங்க. ரெகுலர் மாடலுங்க இது ரோட்டரி பார்த்தீங்கன்னா 36 பிளேடு வந்து போட்டிருக்காங்க. 40 ஹெச்பி டிராக்டரோட பர்லிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஓஜா மினி டிராக்டர்னு இல்லை, இது சப் யூட்டிலிட்டி டிராக்டர்னு சொல்லுவாங்க. மினி டிராக்டருக்கு அடுத்த கேட்டகரிங்க. இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8x18 டயருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 12.4க்கு 24 டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. 4 wheel drive சாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வச்சு பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸு ஏரியா கவரேஜ் எவ்வளோ கொடுக்குது, அதே மாதிரி மைலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதில் என்ன அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன் டைப்பில் வந்துச்சுங்க. ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி மேனுவல் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சைட் டிஸ்கெல்லாம் போட்டு கங்கு அடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சைட் டிஸ்கெல்லாம் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. 36 பிளேடுங்க, மல்டி ஸ்பீட் ரோட்டரி. வாங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செகண்டுங்க ஓஜா கன்சோல் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோவோ யுவோ டிராக்டரில் வர மாதிரி இருக்குங்க. இதில் கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸுங்க. லோ ஹை அது போக 3 கீர் வருதுங்க. மல்ச்சரெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிடிஓ கிளச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. பட்டன் டைப்புங்க, தனியாக கிளச்சுங்க. இது வந்து ஆயில் கிளச்சுங்க. பிடிஓ கிளச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு லைஃபே போகாதுங்க. இந்த கிளச் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஆன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குதுங்க. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸ்டேரிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குதுங்க. இந்த மேனுவல் மாடலில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கைக்கு வாட்டமாக இருக்குதுங்க. ஆர்பிஎம் ட்ராப் ஏஜ்னு பார்த்தாங்க ஒரு ஆர்பிஎம் ட்ராப்பில் ஓடிட்டு இருக்குதுங்க. டர்னிங் ரேடியஸ் நல்லா இருக்குது. சின்ன சின்ன வயல்லலாம் திருப்பி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி டிராக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோப்பு ஏரியா அதிகமாக இருக்கிற பக்கம், தென்னந்தோப்பு இருக்குது, மாந்தோப்பு இருக்குது, அந்த மாதிரி தோப்பு, நெல்லி தோப்பு, அந்த மாதிரி தோப்பு ஏரியா இருக்குது. இந்த மாதிரி பர்லிங் யூஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் கவர் ஆகிடுதுங்க. கிளச்சு பிரேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குதுங்க. இதில் பிடிஓ கிளச் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடுதுங்க. ஒரே ஒரு பட்டன் தாங்க. வண்டி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குதுங்க. கிளச்சு பிரேக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஹீட் இல்லைங்க. நான் வரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து ஓடிட்டு இருக்குதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி ஆகிடுச்சுங்க. ஆப்ரேட்டருக்கு ஹீட் இல்லைங்க, நல்லா இருக்குது.
மாதிரி டிராக்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 36 பிளேடு போட்டுக்கலாங்க. 5 அடி ரோட்டரி போட்டுக்கலாம். ஏரியா கவரேஜ் சீக்கிரம் கொடுக்க முடியுங்க. அதாவது வந்து பெரிய டிராக்டரில் ஓட்டுற அளவுக்கே பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கொடுக்க முடியுங்க. இதில் அதுதாங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. டிராக்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மகேந்திராவில் நல்லாவே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓஜியில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டர்னாவே பொதுவாக பார்த்தீங்கன்னா பிடிஓ ஸ்பீடு வந்து நல்லா இருக்குதுங்க. லோ ஆர்பிஎம்லேயே பார்த்தீங்கன்னா பிடிஓ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொடுக்குதுங்க. பில்லுக்கராயினால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அளவே இல்லைங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. மெயினாக இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஎம்மில் உட்காந்து ஓடுறக்க ஆரம்பிச்சதுன்னா அதே ஆர்பிஎம்மை மெயின்டைன் பண்ணுதுங்க. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகாமல் பக்காவாக ஓடுதுங்க. நியூ ஓஜா சீரீஸில் வரக்கூடிய இந்த 3 சிலிண்டர் மகேந்திரா இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்டேட்டோட கொடுத்துக்கிறாங்க. மெயினாக இதோட ஆப்ரேட்டர் கம்ஃபோர்ட்டுங்க சூப்பராக இருக்குதுங்க. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸ்டேரிங் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. கியர் பாக்ஸு நல்லா ஃப்ரீனஸ் இருக்குதுங்க ஆப்ரேட் பண்ணுறக்கு. இதில் வந்து சைட் டிஸ்க் வந்து போட்டிருக்கிறாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கப் சைடு பார்த்தீங்கன்னா சைட் டிஸ்க் போட்டிருக்கிறாங்க. அது ஓர வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இறக்கி விட்டுறதுங்க. அப்படியே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வெட்டி விட்டுறதுங்க. குறையளவில் இந்த அளவுக்கு ஓட்டி விட்றப்ப பார்த்தீங்கன்னா லேபருக்கு வரக்கூடிய வேலை வந்து கம்மியாகுங்க. வரப்பெடுத்து கட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வந்து கம்மியாகும். வேலையும் வந்து சீக்கிரம் முடியுங்க. இதனால் முதல்ல சேத்துல ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா வயலில் பிடிக்கிறாங்க அப்படின்னா முதல் 4 மூலை சுற்றிடுறாங்க. கோடு ஃபுல்லாக ஏகமாக சுற்றி விட்டுட்டு அப்புறம் வந்து பிடிச்சி ஓட்டுறப்ப என்ன பிடிச்சி வந்து ஓட்டுறாங்க. நடுவில் விலா எடுத்து ஓட்டுறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூளையே பார்த்தீங்கன்னா குழியாகிறது இல்லைங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டுறாங்க. முதல்ல கோடு ஓட்டி விட்டப்போ கோடு 4 மூலையை ஓட்டி விட்டுட்டு மறுபடியும் இடையில விலா எடுத்து ஓட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா சேர் பார்த்தீங்கன்னா அந்த மூளையே போய் அந்த குழியாகிற இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிக்குதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 2வது அளவு டில்லரில் ஓட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. குழியாக ஆகாமல் ஒரே ஈவனாக ஆகுங்க. சேர் ஓட்டுறதுல இது ஒரு ட்ரிக்ஸுங்க. ஸோ இந்த டிராக்டர் யூஸர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாருங்க. மகேந்திரா ஓஜா இந்த டிராக்டரை பற்றி பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.